என்னை காயப்படுத்தும் நோக்கத்தோடு என் கற்பமான காதலி அவளுக்கும் அவளுடைய முன்னாள் காதலுக்கும் இடையிலான ஒரு வீடியோவை எனக்குக் காட்டினாள். எங்கள் இரட்டைக் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னால் நாங்கள் சென்ற கடைசி விடுமுறை பயணம் அது. ஒரு சண்டை வரும் வரையெல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. பிறகு அவள் கொடூரமானவளாக மாறினாள். உண்மையிலேயே மிகவும் கொடூரமானவளாக. அவள் கர்ப்பமாக இல்லையென்றால் என்னை விட்டு பிரிந்து போயிருப்பேன் என்று அவள் என்னிடம் சொன்னாள். பிறகு அவள் கற்பனை செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தாள். தன் முன்னாள் காதலனை அவள் எவ்வளவு நேசித்தாள் என்று சொல்லி அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வீடியோவை என் கண் முன்னே திணித்தாள். நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். கடந்த கால உறவுகள் அனைத்திலும் நான் ஏமாற்றப்பட்டவன். அதனால் இந்த செயல் என்னை முற்றிலுமாக உடைத்துப் போட்டது. ஒரு மணி நேரம் கழித்து அவள் மன்னிப்பு கேட்டாள். அது டெலீட் செய்யப்பட்ட ஃபோல்டரில் இருந்ததாகவும் சொன்னாள். நாங்கள் அதை மறந்து முன்னேற முயற்சி செய்தோம். நாங்கள் இரவு உணவிற்குச் சென்றோம். குழந்தைகளுக்கான நடை ஊஞ்சல்களை வாங்கச் சென்றோம். ஆனால் அந்த 3 வினாடி வீடியோ என் கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டே இருந்தது. அவள் என்னைத் தொட முயற்சி செய்யும் போதெல்லாம் அந்த உருவம் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. குளிக்கும் போது, பல் துலக்கும் போது, படுக்கையில் இருக்கும் போது என எல்லா நேரத்திலும் எனக்கு அருவருப்பாக இருந்தது. விலையுயர்ந்த உணவுகள் மற்றும் ஆச்சரியமான பரிசுகள் மூலம் அவள் என்னை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் அது அன்பாகத் தெரியவில்லை, குற்ற உணர்ச்சியாகத்தான் தெரிந்தது. நான் அவளை நேசிக்கிறேன். எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் வரப்போகிறார்கள். ஆனால் இந்த அளவு கொடூரத்தை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. இப்போது குழந்தைகளை மட்டும் இருவரும் சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒரே வழியா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.